கர்நாடக மாநிலம் தார்வாடு மாவட்டம் ஹுப்ளி மாநகர போலீஸ் எல்லைக்குட்பட்ட அசோக் நகர் அருகே உள்ள சந்தோஷ் நகர் பகுதியில் பெயிண்டர் ஒருவரின் 5 வயது மகள் இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டார். அதாவது இன்று காலை அந்த 5 வயது சிறுமி தன் தாயாருடன் வீட்டு வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். பின்னர் சிறிது நேரத்தில் அந்த சிறுமி அருகில் இருந்த பாலடைந்த வீட்டில் உள்ள பாத்ரூமில் சடலமாக இருந்தார். இது தொடர்பாக ஹுப்ளி மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை பிடிக்க பல்வேறு பகுதிகளாக சிறப்பு போலீஸ் படை அமைத்து தேடி வந்தனர். இன்று மாலை இந்த குற்றவாளியான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரித்தேஷ் என்பவரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை ரித்தேஷ் தாக்க முயன்றதால் ஆளில் சுடப்பட்டு பின்னர் அவர் இறந்து விட்டார். தற்போது அவர் இறந்து போன அந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரித்தேஷ் என்பவரின் சடலம் ஹுப்ளி அரசு மருத்துவமனைக்கு சடல பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது போலீசாரை தாக்க முயன்ற போது போலீசார் தற்காப்புக்காக சுற்றதில் அவர் பலியாகியுள்ளார். இந்த நிலையில் அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் மற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் இருவரும் காயமடைந்து தற்போது ஹுப்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது 5 வயது சிறுமி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது மர்ம நபரால் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி வந்தாலும் மறுபுறம் சிறுமியின் உறவினர்கள் அசோக் நகர் காவல் நிலையம் முன்பு இன்று நாள் முழுவதும் போராட்டத்தில் குதித்தனர். அதேபோல் சிறுமிக்கு ஆதரவாக பல்வேறு கன்னட அமைப்பினர் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியதால் போலீசார் விழித்திருந்து உடனடியாக 24 அதாவது சம்பவம் நடந்து 8 மணி நேரத்தில் குற்றவாளியை சென்கவுண்டரில் சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கதுங்க.